கணவருக்கு உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்துவிட்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவி கைது செய்யப்பட்டு உள்ளார். மனைவியின் தவறான நடவடிக்கையால் ஏற்கனவே அவர் மீது வழக்கு பதிவான நிலையில் தொடர்ந்து அதேபோல் நடந்து கொண்டதால் கணவர் கண்டித்துள்ளார். கணவரின் கண்டிப்பால் ஆத்திரமடைந்து அவரை கொலை செய்துவிட்டு நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் முதல் தெருவைச் சேர்ந்தவர் 46 வயது கௌஸ் பாஷா. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி சஜிதா பானு என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். கௌஸ் பாஷா வேலைக்காக வெளியே செல்லும் நேரத்தில் சஜிதா பானு செல்போன் மூலம் பல ஆண் நண்பர்களுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. எப்போதும் மனைவியின் செல்போன் பிஸியாக இருந்ததால் சந்தேகத்தில் கௌஸ் பாஷா சண்டையிட்டு வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து சில நாட்கள் தாய் வீட்டில் வசித்து வந்ததாகவும் தெரிகிறது. அப்போதும் அவர் பல நண்பர்களுடன் போனில் பேசி வந்ததுடன் அவர்களுடன் வெளியிலும் செல்லத் தொடங்கியுள்ளார். இதனால் பெற்றோர் கண்டித்து மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ அறிவுறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. கணவர் வீட்டிற்கு வந்த பிறகு அவரது நடவடிக்கை மாறாததால் தம்பதி இடையே தொடர்ந்து தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சஜிதா பானு சில தினங்களுக்கு முன் கணவர் சாப்பிட்ட இரவு உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து தூங்க வைத்ததாக தெரிகிறது. கௌஸ் பாஷா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். பின்னர் மாரடைப்பு ஏற்பட்டு தூக்கத்திலேயே உயிர் பிரிந்துவிட்டதாக உறவினர்களிடம் தெரிவித்து நாடகமாடியுள்ளார். சந்தேகம் அடைந்த உறவினர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் கௌஸ் பாஷா உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்தை இறுக்கி கொலை செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வில்லிவாக்கம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வில்லிவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதற்கு கணவர் இடையூறாக இருந்ததாகவும் தனது நடவடிக்கைகளை தட்டி கேட்டதால் அவரை கொலை செய்ததாகவும் சஜிதா பானு வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.